புன்னை கலைவாணர் விவேக் அவர்களுடைய பிறந்த நாள். வி.டி. செல்வகுமார் சாரை பற்றி உங்க ஆர்டிஸ்டுகளுக்கு அவரை சொல்லிடுறேன். அவர் வந்து இங்க திரைப்பட மக்கள் தொடர்பாளர் இருந்தார். நிறைய சினிமா தொடர்பான நிறைய பத்திரிகைகளை நடத்தினாரு. விஜய் சாரு இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவா வளர்ந்து நிக்கிறதுக்கு இவர் மிக முக்கிய காரணம். எஸ்.ஏ. சந்திர சார் மூலம் அவருடைய அறிமுகமாகி அவருக்கு எந்த அளவு தன்னுடைய மகனை உருவாக்குனதுல ஒரு பங்கு இருந்ததோ அதே மாதிரியான பங்கு வந்து இவருக்கும் அவரை உருவாக்குனதுல இருக்கு. புலி விஜய் நடித்த புலி படத்தை இவர் தான் தயாரிச்சாரு. இப்போ வந்து கலப்பை மக்கள் இயக்கம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடில் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த இயக்கத்தை வலுப்படுத்திருக்காரு. அது தமிழ்நாடு ஃபுல்லாக அதை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்கான தீவிர முயற்சிகள் இருக்கிறாரு. இப்போ வந்து இந்த விவேக்குடைய அது மட்டும் இல்லாமல் அந்த கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக அங்கே உள்ள மக்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கறது, டிராக்டர் வாங்கி கொடுக்கறது, பேரிடி இழப்பு காலங்களில் உணவுப் பொருட்கள் கொடுக்கறது, பல சமூக சேவைகளை செஞ்சுட்டு பெரிய கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடில் பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு மனிதராக வளர்ந்துருக்காரு. ஸோ நம்ம பணியாற்றினா நம்ம வாழ்ந்தால் நம்ம இருந்து சென்னைக்கும் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த கலப்பை மக்கள் இயக்கத்தின் மூலமாக இன்னைக்கு விவேக் சாரோட இளம் விதவைகள் தடுப்பு அப்படின்னா என்ன, இன்றைக்கு வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு வயசான காலத்தில் செத்து போகிறது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு வந்து 20லேருந்து 30 வயசுக்குள்ளேயே மது பழக்கத்தால் இறக்குறவங்க அதிகமாகிறதுனால, அது சினிமாவில் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து இளம் விதவைகள் அதிகமாக உருவாகுறாங்க. அதை தடுக்கணும்னா போதை மருந்து பழக்கத்தை தடுக்கணும் அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சி அவர் இன்னைக்கு நடத்திட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள்லாம் வந்து சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். அதுக்கு வந்து நம்மளுடைய கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய எல்லா ஃபங்க்ஷன்லையும் வந்து முதன்மையாளாக இருந்து நம்ம கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு உறுதுணையாக இருந்து இன்று வரையும் நமக்கு செயல்பட்டு வாமா மின்னல் அப்படின்ற ஒரு காமெடியில் அவர் மிகப்பெரிய ஒரு ரீச்சாக இருப்பார். ஒர்க் பண்ணுறார் பாபா லட்சுமணன் வந்து கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு செல்வகுமார் எல்லோரும் காலை வணக்கம். நான் காமெடி நடிகர் பாபா நான் விக்ரம் சார்கிட்ட வேலை பார்த்துருக்கும் போது வி.டி. செல்வகுமார் சார் விக்ரம் சாரை பார்க்க வருவார். வந்து அவர் நிறைய பேட்டிலாம் எடுத்துக்கிட்டு இந்த 2 வருஷம் படம் இதுக்கப்புறம் அவருக்கு நிறையா சப்போர்ட்டாக இருந்தார் பத்திரிகையில் போடுறதுக்கு. அப்போ இருந்த அண்ணன் பழக்கம். அப்பப்போ அண்ணன் வந்து என்னை பார்க்கும்போதெல்லாம் இந்த சின்ன பையில் வச்சுருக்காங்க இதை கொடுப்பாரு. நேற்று நைட்டு எதார்த்தமாக அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் இந்த மாதிரி நான் கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்குன்னு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் காலையில் நீங்கள் 1 மணி ஏவிஎம் பார்க்க வாங்கினாரு. நண்பர்களையும் கூட்டு வாங்கினார். விஜய் கணேசன், இந்திராசு, சங்கர், ராஜேந்திரன், தெனாலிசாமி அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன். இவர் வந்து எப்போவுமே ஹெல்பிங் சென்ஸ் உள்ள ஒரு விஜய் வளர்ச்சிக்கு ஒரு காரணம். விஜய் அப்பா வந்து இவருக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த கலப்பை மக்கள் இயக்கம் இன்னும் நூறில் வாழ நிறைய பேருக்கு உதவி செய்ய நான் எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்கள். நான் வந்து உங்கள் வெங்கடேஷ் பேசுகிறேன். கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர். கலப்பை மக்கள் இயக்கம் இன்றைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் தன்னுடைய பணியை செய்யலை. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு முன்பே சென்னையில் தான் அதனுடைய பணியை வந்து தொடங்குச்சு. முதல் கஜா புயல் ஆரம்பித்தப்போ முதலாக கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பட்டுக்கோட்டை, அது சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கந்தவுக்கோட்டை போன்ற ஊர்களுக்கெல்லாம் நம்ம வந்து நிவாரணப் பொருட்கள் நம்ம வந்து அமைச்சோம். டி. ராஜேந்திர தான் அதை வந்து துவக்கி வச்சார். அதற்கப்புறமும் தொடர்ந்து கஜா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கொரோனா அப்பையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 நாள் 70 நாளைக்கு டெய்லி வந்து ஒரு 200 பேருக்கு வந்து அரிசியும் மளிகை பொருட்களும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து கொடுக்கணும். அது மிகப்பெரிய ஒரு பணி. அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்னையில் பண்ணதில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட் என்னென்னா, கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து 101 பசு மாடுகள் கொடுத்தோம். அன்றைக்கி அதை வந்து நான் ராஜ்குமார் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருந்தார். அன்றைக்கி தஞ்சாவூரில் பட்டுக்கோட்டையில். ஏன் அப்படின்னா பசுமாடு கிடைக்கல, ஆனால் அந்த சூழ்நிலையும் எல்லாருக்கும் வந்து வாழ்வாதாரத்தை இருந்தவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழி கொடுத்தோம். அதே மாதிரி திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வல்லத்தில்
கிட்டத்தட்ட 1001 ஆடுகள் கொடுத்தோம். கவிஞர் வைரமுத்து வச்சு கொடுத்தோம். பசுமாடுகளை வந்து ஜிவி பிரகாஷ் வச்சு கொடுத்தோம். இதெல்லாம் இங்கே பண்ண ஒரு சாதனையின் வெளிப்பாடாக தான் சொல்லுவேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த சாதனைக்கெல்லாம் ஒரு மைல்கல்லாம் பல தேவாலயங்களை கட்டி கொடுத்துருக்கோம். பல ஸ்கூலோடைய கலையரங்குகளை, ஏன்னா அவர் கலைத்துறையிலிருந்து வந்தவங்க கலையரங்குகளை கட்டி கொடுத்துருக்காரு. டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்காரு. மீனவர்களுக்கு வேண்டிய மண்டபங்களை கட்டி கொடுத்துருக்காரு. எங்கெங்கு யார் யாருக்கு என்னென்ன தேவைன்றதை விண்ணப்பமாக கலப்பை மக்கள் இயக்கத்தில் வருகிறதோ அதை உடனடியாக, ஏன்னா கோயில் கட்டி கொடுக்குறது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு பணி. அந்த பணியை வந்து மிகச்சரியான லெவலில் கலப்பை மக்களுடைய நிறுவனர் தலைவர் திரு பிடி செல்வகுமார் அவர் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க தான் பிடி செல்வகுமார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிடி செல்வகுமார் அண்ணனை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லிவிட்டு நான் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுறேன். இவர் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், புலி, பந்தா பரவசுவம், போக்கி ராஜா போன்ற படங்களை எடுத்த தயாரிப்பாளர், நடிகர், 9 குரு அப்படின்ற ஒரு படத்தை எடுத்த இயக்குனர். இப்போ அடுத்த படத்தினுடைய வேலைகள் போயிட்டுருக்கு. இதற்கெல்லாம் முன்னாடி அவர் வந்து பேசிக்காக நான் என்ன மாதிரி தான், அவரும் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளராக இருந்து பிஆர்ஓ மாறி தயாரிப்பாளராக மாறி இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு ஜாம்பவனாக இருக்கார். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் கமிட்டி மெம்பராக இருக்கார். இன்னும் பல பொறுப்புகளை வைத்திருக்கிறார். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சினிமாவை விட்டு அவர் வெகு தூரம் சென்றிருக்காங்கன்னு நினைச்சிற காலகட்டத்தில் தன்னை வந்து ஒரு ஆன்மீக பணியிலையும் மக்கள் சேவை பணியிலையும் தொடர்ந்து ஈடுபடுத்திட்டு வராரு. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இன்றைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாருன்னா அதற்கு மூல காரணமாக இருந்தது திரு பிடி செல்வகுமார் அவர்கள் தான். இதை வந்து கற்பெருமையாக எனக்கு அவர் நண்பர் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. 9 குரு அப்படின்ற எங்களுடைய படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் விஜய் சாரே, அது தேவி பேரடைஸ் தேட்டரில் விஜய் சாரே மேடையில் சொன்னார், என்னை வளர்த்தது, என்னை பெற்றது என்னுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகராக இருந்தாலும் இன்று நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்றால் அது என்னுடைய பர்சனல் மேனேஜராகவும் பிஆராகவும் இருக்கின்ற திரு பிடி செல்வகுமார் அவர் தான் சொல்லி விஜய் சார் சொன்னதை தான் நான் உங்கள்கிட்ட ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். நான் எங்கேயுமே ஒரு தனிப்பட்ட விலை நிறைய பத்திரிகைகள் கேட்பாங்க, வெங்கடேஷ் அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அதற்காக இந்த பதிவு செய்கிறேன். அதே இடத்துல புரட்சி இயக்குனர் எஸ்ஏசி அவர்கள், அதாவது எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள், விஜய் சாருடைய அப்பா அவர்கள் அதே மேடையில், அதே 9 குரு மேடையில் அவரும் இந்த கருத்தை பதிவு பண்ணார். என்ன பதிவு பண்ணார்னா, நான் வந்து விஜய் வந்து சாதாரணமான ஆளாக தான் உள்ளே கொண்டு வந்தேன். அவருக்கு வேண்டிய பப்ளிசிட்டியை கொடுத்து, அவருக்காக பத்திரிகையை நடத்தி, அவரை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து, அவருக்காக ஒரு கம்பெனிக்கும் போய் அலைந்து அவருக்காக சான்ஸை கொடுத்து, பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய ஹீரோ நடிக்க வேண்டிய வாய்ப்பெல்லாம் விஜய்க்கு மடைமாற்றி பண்ணி இன்றைக்கு விஜய் வந்து தமிழ் திரையுள்ள அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்து அவர் வார்த்தெடுத்தார்னா அதற்கு காரணம் அவருடைய இனிய நண்பராக கூட பிடி செல்வகுமார்னு நான் சொல்லலை. இதுவும் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் 9 குருனுடைய ஆடியோ லான்ச்சில் சொன்னது தான் தேவி பேரடைஸ் தேட்டரில். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கான வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். 9 குரு ஆடியோ லான்ச்சு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா நான் சொன்ன எல்லா நிகழ்வுகளும் அங்கே வரும். இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் இன்றைக்கி அவர் அரசியலும் இருக்கார். அந்த மாதிரி ஒரு ஜாம்பவானை எடுத்தவர் தான் திரு பிடி செல்வகுமார். இன்றைக்கு சின்ன கலைவாணருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு மரக்கண்டுகள் நடந்து விட, இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நலிந்த கலைஞர்கள் சொல்ல மாட்டேன், அவங்களாம் எங்களோட நண்பர்கள், அவங்க நகைச்சுவை கலைஞர்கள். ஏற்கனவே இதே நகைச்சுவை கலைஞர்களை வைத்து சென்னையில் இருக்கக்கூடிய டீனர் சோஷியல் கிளப்பில் பாரதி ராஜா தலைமையில் இதே மாதிரி நிகழ்வில் அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுப்போம். அதே மாதிரி இப்போ அவர்களுக்கான தன்னால் இயன்ற உதவியை செய்வதற்காக சின்னத்திரை கலைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. விஜய் கணேஷ், பாபா சார், நம்ம அம்பானி சங்கர், இன்னும் நிறைய நண்பர்கள், இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் இன்னும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எது போயிட்டுருக்கு அப்படின்னா போதை வந்து எங்கே போனாலும் போதை இருக்குது. இளம் விதவைகள், இப்போ நம்ம கூட கோஷம் போடுறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க, இளம் விதவைகள் உருவாவதை தடுப்போம் அப்படின்னா இது ஒரு விழிப்புணர்வாக தான் இதை பண்ணுறோம். இது வந்து ஒரு நலத்திட்ட உதவியாவோ மரக்கன்றுகளிடம் விடாதுன்றதுல மெயினான விஷயம் என்னென்னா, போதை ஒழிப்புக்கான ஒரு கண்டென்ட்டை நம்ம உள்ளே போய் சேர்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போதை ஒழிப்புக்கு என்னென்ன பண்ணணும், நீங்கள் வீட்டில் போய் எப்படி செயல்படணும் அப்படின்றத மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் தான் இந்த விழா வந்து பிடி செல்வகுமார் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணாங்க. போதை வந்து எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்குறது, நம்ம குடும்பத்தை எப்படி அழிக்கிறது, போதையில் விடுபட்டவர்கள் மீட்பதற்கான பணியை இனிமேல் நம்ம எல்லாரும் செய்யணும். புதுசாக போதைக்கு யாரும் உருவாகக்கூடாது இந்த கருத்தங்கத்தோட முக்கியமான நோக்கம். அப்போ வீட்டில் யாருன்னா குடிச்சிருந்தாங்கன்னா அவர்களை மீட்பதற்கு என்னென்ன பணியோ, அவர்களை மீட்பதற்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்களோ, உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் நீங்கள் கலப்பை மக்கள் இயக்கத்தை அணுகலாம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் சொல்கிறோம். அதே மாதிரி ரொம்ப நாள் போதையில் இருக்காரு,
அவரை வந்து திருத்தணும், அவரை வந்து ஏதாவது ஒரு குடி மறுவாழ்வு இல்லத்தில் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை பார்க்குற நேயர்கள் கலப்பை மக்கள் இயக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டா கண்டிப்பாக உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டீஅடிக்டேஷன் சென்டர்னு சொல்லுகிற குடிப்பு மறுவாழ்வு நிலையத்தில் சேர்ப்பதற்கான எல்லா வேலைகளும் திரு பி.டி. செல்வகுமார் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இளைய தலைமுறையில் இருக்கவர்கள் யாரும் போதையை நோக்கி நகரக்கூடாது. நிறைய இடங்களில் நாங்கள் வந்து இப்போ இந்த இவ்வளோ ப்ரெஷரை கூப்பிட்ருக்கோம், இவ்வளோ நண்பர்களை கூப்பிட்ருக்கோம், இவ்வளோ பேர் எது கூப்பிட்ருக்கோன்னா நாங்கள் சொல்கிற நிகழ்வை நீங்கள் வெளியில் எடுத்து போய் சேர்த்து இந்த போதையை தடுப்பதற்கான உங்களால் இயன்ற பணியை செய்யணும். இங்கே வந்து 100 பேர் இருக்காங்க. இந்த 100 பேர் நாங்கள் வெளியே எப்படி அனுப்புகிறோன்னா அந்த 100 பேர் வந்து 10,000 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு பணிக்காக தான் அவங்களை எல்லாரையும் கூப்பிட்ருக்கோம். ஏன்னா இது தனிநபராக இருந்து யாரும் திருத்த முடியாது. வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் போதைக்கு உள்ளாதவர்களை நீங்கள் எப்படி கண்காணிக்கணும், அப்படி போதைக்கு ஆட்பட்டாங்கன்னா அவர் எப்படி திருத்தணும், அதற்கு என்ன மாதிரி டாக்டரை பார்க்கணும், எப்படி மருந்து வகைகளை கொடுக்கணும். இளம் வயசுல இங்கே சின்ன இளம் பெண்களை விதவைகளை தடுப்போம் ஏன் சொல்கிறோன்னா, இளம் வயசுலே பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே ஒரு ஆல்கஹால் என்ன பிரச்சனை வரும், சிந்தட்டிக் ட்ரக்கால் என்ன பிரச்சனை வரும், ஹெரோயினால் கஞ்சாவால் இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை வரும் நீங்கள் சொல்லி வளர்த்திங்கனாவே பெரியவனான இருப்ப அம்மா சின்ன வயசில் சொன்னாங்களே இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு கண்டென்ட் நோக்கி அவங்க நகருவாங்க. இப்படி பல விஷயங்களில் விழிப்புணர்வாக செய்கிறதுக்கான ஒரு கண்டென்ட். அதாவது நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்யும் ஒரு விழா, விவேக்குடைய பிறந்த நாளை முன்னிட்டு மரக்கன்றுகளை கொடுக்குற ஒரு விழா, போதை ஒழிப்பு சம்பந்தமான ஒரு கருத்தரங்கம் தான் இந்த விழாவினோட ஹைலைட். இதற்கான விழா ஏற்பாடுகளும் இதற்கான மொத்த விழாவையும் செஞ்சு கொடுத்தது கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் திரு பி.டி. செல்வகுமார் அவர்கள் தான். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் கலையரங்கம் கட்டுறது, ஸ்கூல்ஸ் கட்டுறது, மற்ற விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சென்னையில் இனிமேல் அதிகமான விஷயங்கள் பண்ணுறதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்காரு. அதற்கு நாங்கள் கலப்பை மக்கள் இயக்கம் சேர்ந்த சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் உறுதுணையாக இருக்கணும் உறுதி கூறுறோம். போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான ஒரு முன்னெடுப்பை கலப்பை மக்கள் இயக்கம் செய்திருக்கிறது. கலப்பை மக்கள் இயக்கக்கூடிய நிறுவனர் தலைவர் திரு பி.டி. செல்வகுமார் தன்னுடைய போதை சம்பந்தமான தன்னுடைய பதிவை இங்கு பதிவு செய்வார். அனைவருக்கும் வணக்கம்.